வணக்கம் சார். Hello. வாங்க. Hi. என்ன சார் நீங்களே வந்திருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நாங்களே கொண்டு வந்திருப்போமே. பரவாயில்ல, கொஞ்சம் பர்சனலாகவும் ஸ்பெஷலாகவும் துணி எடுக்கணும், அதனால தான் நானே வந்திருக்கேன். லேடிஸ் செக்ஷன் எங்கே இருக்கு? மேலே 3rd ஃப்ளோர் சார். வாங்க போகலாம். காட்டனா? காட்டன் தான் சார், கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல். கலர் நல்லா இருக்கு, பட் எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் சார். அந்த 3rd ரோல இருக்கிறது எடுங்க. கலர் நல்லா இல்லை. அந்த ஸ்கை ப்ளூ ட்ரெஸ் எடுங்க. No. அந்த செகண்ட் ரோல அந்த பிங்க் எடுங்க. நாட் ஓகே. இவ்வளோதானா? வேற டிசைன்ஸ் இல்லையா? உள்ளே கொஞ்சம் டிசைன் இருக்குது சார், நான் கொண்டு வந்து காட்டுறேன். கொண்டு வரட்டும்? காட்டுங்க. 1 செகண்ட் சார். எஸ், தென்றலுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கும்ல? வாவ். இந்த ட்ரெஸ் பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். ஹாய் தென்றல். ஹலோ. இப்போ எங்க இருக்க? ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏன் கேக்குறீங்க? ஆஃப்டர்நூன் நீ ஆஃப் டே பர்மிஷன் போட்டு ரெடியா இரு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஏன், என்னாச்சு? அதெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன். ரெடியா இரு. பை. ஹலோ ஹலோ. இப்போ இவர் நம்மள எங்க கூட்டிட்டு போக போறாரு? நைட் இவர் பாட்டி நமக்கு ஃபோன் பண்ணி நம்மள பயங்கரமா டென்ஷன் பண்ணாங்க. அது புரியாம இவர் என்னடானா என்னமோ.
போலாம். அன்னைக்கு இங்க வந்தப்போ இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால, அதான் இன்னைக்கும் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு பாட்டி உங்களை என்னை வெளியில கூட்டிட்டு போக சொன்னாங்க, நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஆ, இன்னைக்கும் பாட்டி தான் நீங்க கூட்டிட்டு வர சொன்னாங்களா? சேச்சே, பாட்டியெல்லாம் ஒன்றும் சொல்லல. உன்னை இங்க கூட்டிட்டு வரலான்னு எனக்கா தோணுச்சு. பார்த்து போ. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். விவரம் தெரிஞ்சு வாழ்நாள் முழுக்க நான் இவ்வளவு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணவே இல்லை. நேத்துல இருந்தே என் மனசு வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. என்னோட இந்த சந்தோஷத்துக்கு நீதான் காரணம் தென்றல். நீ மட்டும்தான் காரணம். நானா? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல தென்றல், அந்த ஃப்ளைஓவர் கான்ட்ராக்ட் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். நீ மட்டும் சரியான நேரத்துல வந்து என்னை என்கரேஜ் பண்ணாம விட்டுருந்தா நான் கண்டிப்பா அந்த கான்ட்ராக்டை மிஸ் பண்ணிருப்பேன். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு. ஐயோ போதும் ஆகாஷ், இத சொல்றதுக்காக தான் என்ன இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்தீங்களா? இந்த விஷயத்தை பத்தி நீங்க ஆல்ரெடி என்ன நிறைய தடவை பாராட்டிட்டீங்க. அதுவும் சில பேரு வயிறு எறிகிற அளவுக்கு. என்ன சொல்ற நீ? நான் உன்னை பாராட்டினதுக்காக யாரு வயிறு எறிஞ்சது? வேற யாரு? எல்லாம் உங்க பாட்டி தான். சொல்லு தென்றல், யார் அது? ஆ, இல்ல இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அடுத்தவங்க வைத்தறிச்சல் படுற அளவுக்கு ஏற்கனவே நீங்க என்ன நிறைய தடவை பாராட்டிட்டீங்களே, மறுபடியும் எதுக்கு அதையே சொல்லி பாராட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்காக மட்டும் நான் உன்னை கூட்டிட்டு வரல. பின்ன என்ன? அது ஒரு நிமிஷம். ம். உனக்கு இதை பிரசன்ட் பண்றதுக்காக தான் உன்னை இங்க நான் கூட்டிட்டு வந்தேன். இந்தா, என்னது? வாங்கி பிரிச்சு பாரேன். பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. உங்க செலக்ஷன் சூப்பர். தேங்க்யூ. ஆக்சுவலா நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டதே இல்லையே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உன் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கலருக்கும் இந்த ட்ரெஸ்ல நீ செம்மையா இருப்ப. இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வந்து நின்னா உன்கிட்ட எல்லாருமே தோத்து போயிடுவாங்க. ரொம்ப அழகா இருப்ப நீ. அதனாலதான் உனக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன்.
நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸோட தான் நீ என் கண்ணில் படணும். என்ன நாளைக்கே வா? ஆமா, நாளைக்கு இந்த ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட்டுக்கு பூமி பூஜை இருக்கு. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இதெல்லாம் ஓகே தான், பட் நாளைக்கு நடக்க போற பூமி பூஜைக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் வரணும். நிஜமாவா? ஆமா. வேற ஆப்ஷனே இல்லையா? இல்லவே இல்ல. நாளைக்கு மட்டும் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராம இருந்த நான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவேன். என்ன பாக்குற? நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வருவல்ல? நீங்க இத்தனை தடவை சொல்லும்போது நான் எப்படி மிஸ் பண்ண முடியும்? இந்த Dress போட்டுக்க கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு, ஆனா உங்களுக்காக கண்டிப்பா போட்டுட்டு வரேன். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். இதுவும் உனக்காக தான். இது எனக்கா? ஆமா, வாங்கிக்கோ. இந்தா. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இப்போ எதுக்கு இதெல்லாம்? எதுக்கா? கல்யாணம் பண்ண போறவளுக்கு நான் இது கூட பிரசன்ட் பண்ணக்கூடாதா? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே நான் இதே மாதிரி வேற ஒரு ஜிமிக்கி வாங்கி உனக்கு சர்ப்ரைஸா பிரசன்ட் பண்ணலான்னு வச்சிருந்தேன். ஆனா அது அன்எக்ஸ்பெக்டடா பாட்டி நான் அவங்களுக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன்னு நினைச்சு என்கிட்ட கூட கேட்காம அந்த ஜிமிக்கைய அவங்க எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அப்படியா? இது எப்ப நடந்தது? அது ஒரு நாள் நம்ம கோயில்ல மீட் பண்ணணும்னு உன்னை வர சொல்லியிருந்தல, அன்னைக்கு கூட நானும் எதிர்பார்க்காம பாட்டி என் கூட சேர்ந்து கோயிலுக்கு வந்துட்டாங்களே. ஆமா. அப்போ இந்த ஜிமிக்கை உனக்கு சர்ப்ரைஸா பிரசன்ட் பண்றதுக்கு கோயிலுக்கு வர சொல்லியிருந்தேன். அந்த நேரத்துல பாட்டி என் கூட வந்துட்டதுனால டென்ஷன்ல இந்த ஜிமிக்கி விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன். அப்புறம் தென்றல், இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நடக்க போற பூமி பூஜைய உன் கையால் ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன தென்றல், நாளைக்கு பூஜைய உன் கையால் ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொல்ற, நீ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. ஆகாஷ், நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. பாட்டி தான் வயசுல பெரியவங்க, அதனால அவங்க கையால இந்த பூஜையை ஆரம்பிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். இல்ல தென்றல், இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சதுக்கு காரணமே நீதான். அதனால உன் கையால தான் இந்த ப்ராஜெக்டை நான் ஆரம்பிக்கணும். இல்லங்க, பாட்டி தப்பா எடுத்துக்க போறாங்க. பாட்டி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நீ தான் பூஜை ஆரம்பிச்சு வைக்கணும், ஓகேவா? ஓகே சொல்லு தென்றல். இல்ல, எதுக்கும் ஒரு வாட்டி பாட்டி கிட்ட பேசுங்களேன் ப்ளீஸ். அவ்வளவுதானே, பேசிட்டா போச்சு. நான் பாட்டி கிட்ட பேசிட்டு உனக்கு அப்புறமா கால் பண்றேன், ஓகேவா? தென்றல், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? திரும்பவும் சொல்றேன், நாளைக்கு இந்த பூஜைக்கு நீ இந்த ட்ரெஸ்ல தான் வரணும்.
ம். கண்டிப்பா போட்டு வரேன். வா போலாம். தென்றல், ம்? வீடு வந்துருச்சு. சாரி, நான் கவனிக்கல. வீடு வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனை? ஒன்றும் இல்லை. தென்றல், எனக்கு புரியுது. நாளை காலையில பூமி பூஜைய உன் கையால ஆரம்பிக்க பாட்டி என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிற. ம். அதான் நான் பாட்டி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஏன் இன்னும் கன்ஃபியூஷனாவே இருக்க? நீ ஒன்னும் கவலைப்படாத தென்றல். கண்டிப்பா பாட்டி ஓகே தான் சொல்லுவாங்க. நான் இப்ப வீட்டுக்கு போனதும் இது விஷயமா நான் பாட்டி கிட்ட பேசிட்டு உடனே நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகேவா? சரி தென்றல், நான் அப்புறமா பூமி பூஜை நடக்கிற லொகேஷனை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். நாளைக்கு காலையில வீட்டில் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சீக்கிரமாவே அங்க கிளம்பி வந்துரு. உள்ள வந்துட்டு போலாம்ல? பரவாயில்ல தென்றல், டைம் ஆயிடுச்சு. நீ பூஜை விஷயத்த வீட்டில் எல்லார்கிட்டயும் சொல்லிடு. அப்புறம் தென்றல், மறக்காம நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வரணும். நான் உனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பாய். பாய். பொதுவா என் பேரை எனக்கு முன்னாடி மட்டும் இல்ல, நான் இல்லாதப்ப கூட யாரையுமே இந்த அளவுக்கு அனாவசியமா புகழ மாட்டான். என் பேரனுக்கும் எதுவுமே புரிய விடாம அவனையும் சேர்த்துல குழப்பி விட்டுருக்க. ஏற்கனவே நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு பாட்டி என் மேல கோவமா இருக்காங்க. இப்ப இந்த விஷயத்த ஆகாஷ் போய் சொன்னா பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே.